ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று ஆகஸ்ட் 11 இன்று ஆகஸ்ட் 12 இலவச SSD டோக்கன்ஸ் 21,000 டோக்கன்ஸும் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் நேற்று ஆகஸ்ட் 11 நள்ளிரவு 2:30 மணி வரைக்கும் SSD டோக்கன்ஸ் கிடைத்தது. நள்ளிரவு 2:30 மணிக்கு இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன் வரைக்கும் மீதம் இருந்தது. நேற்று ஆகஸ்ட் 11 மாலை 4:15 மணிக்கு இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்று ஆகஸ்ட் 12 நாளை ஆகஸ்ட் 13 இலவச SSD டோக்கன்ஸ் மற்றும் இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மாலை 4 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று ஆகஸ்ட் 12 இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளை ஆகஸ்ட் 13 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 15,000 டோக்கன்ஸ் மாலை 4 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று ஆகஸ்ட் 12 நாளை ஆகஸ்ட் 13 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் மாலை 4 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மாலை 7:10 செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 1,281 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,428 டோக்கன்களும் மீதம் இருந்தது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும், திருமலையில் கிடைக்காது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி யாருக்கெல்லாம் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி வைத்து கியூவில் நின்று இந்த டோக்கன்கள் வாங்கிக்கலாம். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கை குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. இந்த இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கு மற்றவர்களுக்காக வேறொருத்தர் கியூவில் நின்று இந்த டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த காரணத்திற்காகவே இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். இந்த டோக்கன்களில் SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அடுத்தடுத்த நாட்கள்லையோ அல்லது ஒரே நாள்லையோ நாம் வாங்க முடியாது. இந்த 2 தரிசன டோக்கன்களையும் TTD ஒரே இலவச தரிசன டோக்கனாக பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கி நீங்கள் தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் மறுபடியும் இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்க முடியும். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, அலிப்ரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் வாங்கிய உடனே திருமலைக்கு போகலாமான்னா நீங்கள் டோக்கன் வாங்கின உடனே திருமலையில் போய் தங்குவதாக இருந்தால் நீங்கள் திருமலைக்கு கிளம்பி போகலாம். ஆனால் தரிசனத்திற்காக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கடந்த 1 மாதமாகவே ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. 2க்கும் தனித்தனி கியூ இருக்கும். கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த டோக்கன் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான டோக்கன்களை நீங்கள் வாங்கிக்கலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய 2 பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் 80 GH சர்க்கிள் என்று சொல்லப்படக்கூடிய ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூவில் நம்முடைய தரிசன நாளன்று தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
லேட்டாக போகலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிடணும். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலையோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை டிக்கெட்டும் இல்லைனாலுமே இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் ஆரம்பமாகும். நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூவினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். ATGS சர்க்கிள் மற்றும் கிருஷ்ண தேஜா சர்க்கிளுக்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆகிறீங்களோ அப்போ இமீடியட்டாக இந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் தரிசனத்திற்காக போகலாம். நேரடி சர்வ தரிசனம் கியூவில் போன பிறகு வெயிட்டிங் ஹாலை கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு போன பிறகு அங்கே நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்குமே ஒரு டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். திவ்ய தரிசன டோக்கன், SSD டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. இந்த 3 பக்தர்களுமே தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் 2 முதல் 10 லட்டு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எந்த டோக்கனும் வாங்கலை, தரிசன டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருந்தனால தரிசனமும் செய்ய முடியல, எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் கிடைக்குமானா திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து லட்டு கொடுக்குறாங்க. அதற்குன்னு லட்டு கவுண்டர் பில்டிங்கில் தனி கவுண்டர் இருக்குது, போர்டும் வச்சுருப்பாங்க. ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்ஸிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதற்கு நம்ம 100 ரூபாய் பே பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காட்டி இந்த லட்டுக்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆதார் கார்டை வைத்து லட்டு வாங்குறதுக்கு நம்ம எந்தவித தரிசன டிக்கெட் நம்முடைய ஆதார் கார்டை வைத்து வாங்கியிருக்க கூடாது. அதாவது அந்த பர்டிகுலர் மாதம் நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய அந்த நாள் உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் எந்த தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ வாங்கியிருக்க கூடாது. அது போன்ற பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆதார் கார்டை வைத்து நமக்கு லட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, டோக்கன் கியூவாக இருந்தாலும் நேரடி சர்வ தரிசனம் கியூவாக இருந்தாலும் எந்த டிக்கெட் கியூவாக இருந்தாலும் அந்தந்த கியூவில் நம்ம ஜாயின் பண்ணி கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிரே பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் யார் வெப் கேமராவில் பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே இந்த பில்டிங்குக்கு போய் மறுபடியும் அவங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு TTD ரூம் தேவைப்பட்டால் திருமலை மற்றும் திருப்பதியில் தினமுமே TTD ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. நேரடியாக போய் ஆஃப்லைனில் இந்த ரூம் புக் பண்ணுவதற்கு தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கி தினமுமே ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் திருமலையில் தான் போய் ரூம் புக் பண்ணிக்கணும். திருப்பதியில் ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசத்தில் போய் ரூம் புக் பண்ணிக்கணும். வேறு லொக்கேஷனில் இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்காக நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. இந்த TTD ரூம்ஸ் புக் செய்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் TTD ரூம் புக் பண்ண முடியும். தனி ஒரு நபருக்கு TTD எந்த லொக்கேஷன்லேயும் ரூம் கொடுப்பது கிடையாது. தனியாக செல்லக்கூடிய நபர்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு TTD ரூம் கிடைக்கலனாலோ
கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இதே போன்ற ஃபெசிலிட்டிஸ் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3 மற்றும் 5 என்ற 4 கட்டிடங்களில் இலவச லாக்கர்ஸ், இலவச டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இலவச லாக்கர் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கும், திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும், கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. இதே நீங்கள் காட் ரோட்ஸ் வழியாக ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. இந்த 2 காட் ரோட்ஸுமே நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழிப்பாதை வழியாக போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு குரூப்பாக நடக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. 2025 ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் TTD புதிய ரூல் நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் சப்தகிரி செக் பாயிண்ட், அதாவது அலிப்பிரி செக் பாயிண்ட்டில் காட் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே டோல் சார்ஜ் பே பண்ணணும். இந்த டோல் சார்ஜஸ் இப்போ வரைக்குமே கேஷாகவும் கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபாஸ்டாகில் இருந்தும் டைரெக்டாக டிடெக்ட் பண்ணுறாங்க. கேஷாக கலெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் டிரான்சாக்ஷனுக்கு நிறைய நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால எல்லா வெஹிக்கிள்ஸுமே வரிசையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் டோல் சார்ஜுக்கு அலிப்பிரி செக் பாயிண்டில் எந்த வெஹிக்கிள்ஸுக்குமே கேஷாக கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்டாக் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை மட்டும்தான் காட் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுடைய வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்கலைன்னா TTDA இந்த அலிப்பிரி செக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ICICI பேங்கினுடைய உதவியோடு ஒரு ஃபாஸ்டாக் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள்ஸுக்கு ஃபாஸ்டாக் வாங்கிட்டு அதற்கப்புறம் டோல் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நீங்கள் காட் ரோட் வழியாக திருமலைக்கு ட்ராவல் பண்ணலாம். இந்த ரூல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் TTD கட்டாயமாக்கி உள்ளது. வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி ஆஸ்தானம் நடக்கும் என்று TTD தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பங்காரு வாக்கிலியில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நவநீத கிருஷ்ணருக்கு ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடக்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து துவாதச ஆராதனம் நடக்கும் என்றும் TTD சொல்லியிருக்காங்க. கோகுலாஷ்டமிக்கு மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 4 மணி சமயத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் உட்லோத்சவம் என்று சொல்லப்படக்கூடிய உரியடி விழா நடக்கும் என்றும் TTD சொல்லியிருக்காங்க. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு முன்னாடியும் இந்த உரியடி விழா என்று சொல்லப்படக்கூடிய உட்லோத்சவம் நடக்கும். அந்த நிகழ்வுக்கு மலையப்ப சுவாமி மற்றும் நவநீத கிருஷ்ணர் பங்கேற்று பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி உட்லோத்சவத்தை முன்னிட்டு ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷர தீப அலங்கார சேவா திருமலையில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 75,740. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 34,958. உண்டியல் காணிக்கை 4.84 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நேற்று 31 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.